எல்லார்கிட்டயும் குனிக்கிற ஏன்ட்டு குனி கூடாதா தம்பி? அட்லீஸ்ட் முட்டினா போட்டு வணங்க தெரியல எனக்கு. போட மாட்டியா? இளவரசன் வந்திருக்கிறார். நாட்டை பிச்சு உதற வேண்டும். உன் நாட்டை வத்தண்டா கம்பளி சூத்தா தெரியும். விளக்குறையோ தெரியாது. சரி, அதுக்காக அதனால நான் என்ன சொல்றேன், நாட்டி பிரமாதமா இருக்க வேண்டும். அப்படியா? புதுமையா இருக்க வேண்டும். சரி, ஓகே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தந்தானே. குறிஞ்சியிலே தந்தானே. தந்தானை தானா தந்தானை தானா.
மலர்ந்து குலுங்குதடி தந்தானி தந்தானி தானம் தந்தானி தானம் படிச்சு பார்த்தேன் குடிச்சு பார்த்தேன் இன்னும் இந்த அற்புதமான இனிய வேளையிலே பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் வெளியூர் கலை உள்ளங்களுக்கும் உள்ளூர் கலை சொந்தங்களுக்கும் எங்களது கலை மன்றத்தின் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக பணிவான முதற்கன் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்னும் நமது கிராமத்திலே தோன்றி அறுபது கொண்டிருக்கும் அம்மனுடைய ஆலய திருவிழாவை சீரு சிறப்போடு செய்தது மாத்திரமல்லாமல் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்திற்கு அரியதொரு வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் அன்போடு அழைத்து அறுசுவை உணவு கொடுத்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு ஆணைக்கு அழகி வீரம் பெண்ணைக்கு அழகி தாய்மை வீட்டுக்கு அழகி வயற்படி கோவிலுக்கு அழகு கோபுரம் நீருக்கு அழகு பன்னீர் பூவுக்கு அழகு செண்பகப்பூ கடலுக்கு அழகு பார்க்கடல் நம் கிராமத்திற்கெல்லாம் அழகான கிராமம் திகழக்கூடியது நமது மேல்புரணை கிராமம். இந்த திருவிழை பிறகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் விழாக்குழுவினர் ஒன்று சேர்ந்து இன்னும் தலைவர் துணை தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர் ஆலய பூசாரி நாட்டாண்மைதாரர்கள் இளைஞர் நற்பணி மன்றம் மகளிர் சுழமதி குழுக்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒன்று சேர்ந்து
முந்தி பிறந்த விநாயகப் பெருமான் பெயர் சொல்லியும் கிராமத்தை கட்டிக்காக்கூடிய காவல் தெய்வம் விளங்கக்கூடிய கிராம தேவதைகள் பெயர் சொல்லியும் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி கிராமத்தின் பணமாக 200 ரூபாயும் சிறப்பாக தலைமைத்து நாட்டிமாடியும் தம்பி அஜித்குமார் அவர்களை பாராட்டி 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். வாரி கூட தன்புலங்களுக்கு எனது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி 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 வணக்கம். இனிவெளியிலே கொடுக்கும் நினைவுகளிலே கொடுக்கும் மனப்படைத்து நமது கண்டை நல்லூர் சேர்ந்த இன்னும் மதிப்புக்குரிய அசோக்குமார் திருவாளர் அசோக்குமார் ஐயா அந்த அன்புள்ளங்கள் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் என்ற கலைஞர்களை பாராட்டி ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான நாட்டத்திலே குறியென்பதை காண முடியாத மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். சிறப்போடு முடித்துவிட்டு தாயகம் திரும்பிவிட்டேன். ஆமா, என் அனைத்தை காரணம் என்ன தம்பி? நீ அத்தக்கப்புறம் தொடர்ந்து விட்டாய். அயல்நாடு சென்று பட்டமளிப்பு எடுத்து வந்த ஒரு தம்பிக்கு திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற மனதிலே ஆசை. அண்ணா, இதுதான் உங்கள் ஆசை என்றால் நான் என்ன மறுப்பா தங்கள் விருப்பப்படியே வளர்த்து பிள்ளைங்க நம்ம வார்த்தையை தட்டவே மாட்டோம். ஒருபோதும் கிடையாது. எங்கே புறப்படுவீர்கள்? அமைச்சரே, என் தம்பிக்கு பெண் பார்க்க செல்கிறேன். பெண் பார்ப்பதற்கா? உங்களுக்கு அந்த வேலையே தேவையில்லை. நான் பார்த்து விட்டேன். பெண் பார்த்து விட்டாயா? எந்த நாட்டு இளவரசி? எந்த நாட்டு இளவரசியா? என்னுடைய தங்கை மாலதி இருக்கா? போகக்கூடியவர் கால் செருப்புக்கு சமம். தங்கை எங்க அரண்மனைக்கு மருமகள இதே வார்த்தையை வேறு யாராவது உரைத்திருந்தால் நாவை துண்டித்திருப்பேன். என்ன வார்த்தை பேசுறார்? அவர் யார்? இந்நாட்டு அமைச்சர். இப்படி பேசுவது முறை கிடையாது. மாபெரும் சபையிலே பேச தவறு என்று மன்னிப்பு கேள். என்ன மன்னிப்பா? என்னால முடியாது. கேட்க முடியாது. மன்னிப்பு கேட்க முடியாது. என் தம்பிகள் உள்ள பாசத்தால் என் மனைவி ஏதோ பேசிவிட்டால் என் மனைவிக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னா, யாரவர் இந்நாட்டின் மகாராணி மறுப்போ மன்னிப்போ நான் அப்போதே மறந்துவிட்டேன். அதை விட்டு தள்ளுங்கள். அண்ணா, நாட்டு நகர வளங்களை அறிய வேண்டுமானால் இப்போது நாட்டு நகரம் சென்று உங்களுடைய ஆட்சியை பற்றி நாட்டு மக்கள் எப்படி வாயார வாத்தி கொண்டிருக்கிறது செவியார கேட்க வேண்டும். அப்பொழுதே புறப்படுகிறேன். நாட்டுடைய முதுகெலும்பு போர் படை தளபதி ஒரு மாபெரும் பட்டம். எத்தனை நாட்டு போர் படைகளும் நாட்டு மீது போர் தொடுத்து வந்தாலும் தனித்து ஒருவராக நின்று வேறு துணையின்றி வந்தவர்களுக்கு வீரத்தை வெளிப்படுத்தி வெற்றி வகை சூடி நாடு திரும்பும் ஒப்பில்லாத மாமணியே உங்களை பார்த்து மாபெரும் சபையில் மன்னர் முன்னிலையில் உட்கார்ந்த முழங்காலை பற்றி எழுந்திருக்கக்கூடிய என்னைய நாட்டு மகாராணி ஒரு பொட்டை சிரிக்கின்றத மறந்து கேவலம் கால் செருப்பு. My God! யார் எப்படியாப்பட்ட ஒரு தன்மான சிங்கத்தை பார்த்து அவமத லூஸ் என்று கூறுகிறாயே? மாபெரும் சபையில் நிரூபிக்க முடியும். இவ்வளவு பேர் உட்காந்து சபையில நிரூபிக்கிறேன். நிரூபிச்சுட்டா 2 போட்டி பாக்கெட் வாங்கி தரோம். சத்தியமா வாங்கி தெரியும். பிராமிஸ். அதுக்கு என்ன நிரூபிக்கிறேன்? இப்ப எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேரு. அதுல பெரியவன் பேரு நீ லூசு. சின்னவன் பேரு நான் லூசு. சரி. அதுல பெரியவன் நீ லூசு கடைக்கு போட்டான். கடைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கிறது நான் லூசுடா. அவள்தான் தலையெழுத்து உன்னை நம்பி வேற 2 போட்டி பாக்கெட் வேற சொல்லிக்கிறேன். நான் வீட்டுல இருக்கிறவன் சின்னவன் லூசுன்னு சொல்லிட்டுப்பா. நான் லூசு எங்க யார் எல்லாம் வைத்தியங்கள் பலவிதம். நீ ஒரு விதம் தெரிஞ்சா சரிதான். நீ பக்கத்துல சாக வேண்டியதுதான். இந்நாட்டு மகாராணி இணைவா தீர்த்தக்கால் செருப்பிற்கு சமம் என்று வைத்து விட்டால் நிம்மதியாக வாழ விடலாமா? இனி அவன் நிம்மதியாக வாழ்வாளா? வாழ விடவே மாட்டேன். ஆகியால் என்ன செய்ய போகிறது தெரியுமா? என்னுடைய தங்கை இருக்கிறார் மாலதி. என் தங்கையை சந்திக்க வேண்டும். இதற்கான சுழற்சி அங்கிருந்து மாத்திரையா
சோக்கிலே மலரோட்டிலே பாரி சோக்கிலே மலரோட்டிலே பாரி சோக்கிலே மலரோட்டிலே பாரி சோக்கிலே வணக்கம். குன்றாத இளமையும் குறையில்லாத செல்வத்தை படைத்தேன் அந்த ஆண்டவனுக்கு முதற்கண் வணக்கம். இந்த குணபுரி நாட்டு தளபதிக்கு தங்கையாக மாலதி என்று பெறப்பட்டு சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். சென்று என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா அண்ணா, மனித செந்தாமரை போல இருக்க உன்னுடைய முகமானது இன்று வாடி சோகத்தோடு காய்ச்சல். என்னென்ன காரணம்? அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன். அசிங்கப்பட்டீங்களா? என்னென்ன சொல்றீங்க? யாரால் தெரியுமா? அண்ணா, இந்நாட்டின் மகாராணி. இந்நாட்டு மகாராணி கேவலமா பேசும் அளவுக்கு என்ன தவறு செய்தீங்க? நான் என்ன தவறு செய்தேனா? என்ன விடத்தேன்? இந்நாட்டு இளவரசியிடம் இருக்கிறாரே, அயல்நாட்டில் பட்டப்படி முடித்துவிட்டு தாயக திரும்பினார். அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என பெண் பார்க்க வேண்டும் புறப்பட்டார்கள். நான் என்ன விடத்தேன்? பெண் பார்த்து நீங்கள் தேவையில்லை, நான் பெண் பார்த்து விட்டேன் உழைத்தேன். யார் என்று கேட்டார்கள். தங்கை மாலதி இருக்கிறான். இதுல தவறு ஒன்றும் இல்லையே. ஒன்றுமில்லை அல்லவா? ஆமாண்ணா. இத்தக்கால் செருப்பிற்கு சமம் என்று உழைத்து விட்டார். அண்ணா, இந்நாட்டு மகாராணி கேவலமா பேசினார்கள். அண்ணா, இந்நாட்டு மகாராணி சும்மா விடலாமா? விடவே கூடாது. அண்ணா, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. சொல்றேன். அண்ணா, இவ்வளவுதானே? ஆவது பெண்ணால், அழுவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமா பெண்ணால். ஒரு பெண்ணாகப்பட்டது வீணையை விற்கவும் முடியும், அதே விரலால் பீசத்தையும் கலக்க முடியும். அண்ணா, முள்ள முள்ளாகத்தான் எடுக்கணும், வயிறுத்தை வயிறுத்தை எடுக்கணும். ஒரு குடும்பத்தை உறவாடி தான் கெடுக்கணும். அண்ணா, அவன் உறவு வச்சு அவனுடைய குடும்பத்தையே பிரிக்க வேண்டும். வருகிறேன். பார்த்தாயா? நாட்டு மக்கள் அனைவரும் ஏன் அனநாட்டை பற்றி என்ன உரைக்கிறார் என்று செவியார் இருக்க வேண்டும், புறப்பட வேண்டும். ஆடி பாடிக்கொண்டு
வந்து சேரும் ஐயா. கூட வரும், முறையிடும் அது பெருமை